capture everything. கொல்லிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வில்லேஜை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு அந்த வில்லேஜ். அழகான ஒரு சின்ன கிராமம், முழுசாவே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு கிராமம். ஆக்சுவலி நீங்க ஊட்டியில் வரீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ப்ரோ, ஒரு ஹிடன் ஸ்பாட் கூட்டிட்டு போனா ஊட்டில உங்களுக்கு, நான் வரீங்களா? ஊட்டியிலே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது வந்து பார்க்கிங் தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பாதி ஷாப்புக்குமே பார்க்கிங் கிடையாது. நமக்கு பைக்கை வேற எங்கேயாவது வைக்கலான்னு பார்த்தாச்சுன்னா பக்கத்து ஷாப்காரனும் விட மாட்டான். ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஊட்டியில் வந்தால். ஓகே, நல்ல ஹோட்டல் தான். வெளியில் கிரில் சிக்கன் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. நமக்கு இங்கே வரலாம். இப்போ 2 பேபிஸ் இருக்காங்க ஹோட்டல்லாம் போட்டுட்டு. ஸோ கைஸ், இந்த ஷூ இருக்குல்ல, என்னோட ஷூ ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. இந்த 2 ஷூ தந்தது இவர் தான், குமரன் ப்ரோ தான் எனக்கு ஷூ தந்தார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றி இந்த ஷூ தந்த உதவானதுக்கு. வலிக்கும், இந்த விரல் வலிக்கும். ப்ரோ, என்ன அவசரம்? இல்ல, நீங்க அப்படி பத்த மாதிரி நின்றுட்டீங்களா? சரி, அப்படித்தான் போனேன், நான் இறங்கி போயிட்டேன். நீங்க எங்க ப்ரோ போயிட்டு வரீங்க? ஆனா நீங்க இப்படி போனீங்களா? சரியான குளிர் ப்ரோ, அதான் எடுத்து போட்டேன், என்னால முடியல. பார்ப்போம். இந்த ஊட்டியில் நிறைய இடங்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் ஹில் ஏறும்போதும் அப்படி தான், நிறைய இடத்துல வந்து இந்த ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது இந்த பெரிய பெரிய வண்டியில் வரனால. குளிர்னா குளிர் சத்தியமாக தாங்க முடியல, அந்தளவு குளிர். ஓ, ஒரு சாவு ஒரு நினைக்கிறேன். ஓ, அந்த வியூ பாயிண்ட் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இந்த சைடெல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷனை பார்த்தீங்களா? ஃபுல்லாக டீ பிளான்டேஷன். கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் இந்த ரோடு எல்லாமே பெருசாகுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே கேப் ரோடு மூணாறு மாதிரியும் ஆகிடும். ஸோ நம்ம டீமு தான் நிற்கிங்க. இந்த வியூ பாயிண்ட்டு தான் போதும்னு ஸ்டாப் பண்ணாங்களோ? வா, இங்கே அதை விட அழகாக இருக்கு. ஷோ, வாட் ஏ பியூட்டி. செம அழகுங்க, செம 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 அழகு. ஓ, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அம்மா, ஓ, காத்தடிச்சு கீழே உண்டு போல இருக்கு. நாங்க இப்படி கீழே போனா வழி மாறி செம்மையா இருந்து ப்ரோ. ப்ரோ வரீங்களா? ஹிடன் ஸ்பாட் வரீங்களா? ஹிடன் ஸ்பாட் வரீங்களா? வரீங்களா? கூட்டிட்டு வரேன், வாருங்க. இல்ல திரும்ப கூட்டிட்டு வரேன். சரியான ஸ்பாட், வாங்க காமிச்சு வரேன். ஐயோ, ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஸ்பாட். இப்போ என்னன்னா, நான் வந்து சொன்னேன் ஒரு ஹிடன் ஸ்பாட் நாங்க பார்த்தோம் வேற லெவல்னு. எல்லாம் வேணா போன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம். இந்த ஹில் ஸ்டேஷன்ல வண்டி விரட்டவே கூடாது. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். போறாங்க வரிசையா போகுது நம்ம டீம். பிரதர்ஸ் ஃப்ரம் அனதர் மதர், நம்ம டீம். சுவிட்சர்லாந்து தோத்து போங்க. சுவிட்சர்லாந்து, இந்தியாவோட சுவிட்சர்லாந்து என்னன்னு கேட்டா அது இதுதான், இந்த இடம் தான். இந்த இடத்தோட பேர் நான் இப்போ அப்டேட் பண்றேன்.
இந்த இடத்த கல்யாணம் பண்ண முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவ்வளவு அழகு. வாங்க ஏங்க இந்த இடத்துக்கு வாங்க, சும்மா ரோஸ் கார்டன் அந்த கார்டன் இந்த கார்டன் பைன் ஃபாரஸ்ட்னு போகாதீங்க, இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க. அழகுன்னா அழகு, அம்பிட்டு அழகு. இப்போ பொதுவாக ஹில்ல வந்து ஸ்டெப் ஃபார்மிங் தாங்க இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரியே கிடையாதுங்க. நார்மலாக நம்ம ஊரில் விவசாயம் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்பவே அப்படி பறந்து இருக்கு. நம்ம ஹில் மாதிரி இல்லாமல் ரொம்ப பறந்துருக்கனால நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு விவசாய பூமிங்க. ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எல்லா இடமே விவசாயம் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த விதமான ஒரு பில்டிங்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு பியூர் ஒரு கிராமப்புற வாழ்க்கை. இங்கே வந்தால் தான் இதெல்லாம் வாழ முடியும். ஆக்சுவலி இந்த மாதிரி இடங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே அபூர்வம். நான் வேலை இந்த மாதிரி இடம்லாம் லைஃப்பில் நான் இந்த இங்கிலீஷ் மூவியில் காமிப்பாங்க, இங்கிலீஷ் மூவியில் அட்வென்ச்சர்ஸ் மூவியில் இந்த மாதிரி காமிப்பாங்க, இந்த மாதிரி அழகான இடங்களை காமிப்பாங்க. அதே மாதிரி அழகான இடங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குங்க, நம்ம ஊட்டியிலே இருக்குது. இதை தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா, உள்ள அழகான கிராமம், இதெல்லாம் வேற லெவல். இதெல்லாம் எங்கேயாச்சும் வரும் இதே மாதிரி. ஆக்சுவலி எனக்கு இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு பழைய ராமராஜரோட படம் தான் ஞாபகம் வருது. ஸோ அதில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோயில், அதை சுற்றி கொஞ்சம் ஊர். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இங்கே இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வருது. உண்மையிலே ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. வந்துட்டாங்களா, ஸ்டாப் போட்டுட்டாங்க, திரும்ப விளாண்டுருக்காங்களோ. என்ன ப்ரோ, இதான் சுவிட்சர்லாண்டு. அந்த சைடு மேலே இல்லை பாருங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல. ஜாலியாக இருக்கு. ஊட்டிக்கு வரவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஸ்பாட்டு தான் இது. ஆக்சுவலி இது ஒரு ஹிடன் ஸ்பாட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் கூகுள் நான் பண்ணி பார்த்தேன், கொல்லிமலை வீடியோஸ் வந்து ரொம்பவே ரேராக தான் இங்கே இருக்குது. ஒரு 4 இல்லைன்னா 5 வீடியோ தான் இருக்குது மொத்தத்தில் நான் பார்த்ததில். ஆக்சுவலி கொடைக்கானலுக்கு பூம்பாறை எப்படியோ அதை விட 10 மடங்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த கொல்லிமலையை தான் நான் சொல்லுவேங்க. அழகுன்னு அழகு, அவ்வளோ அழகுங்க. நாங்கள் வந்தது மன்சூன் டைம் வரையா, ரொம்பவே பச்சை பச்சை க்ரீனிஷ்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது சுவிட்சர்லாண்ட் நியூசிலாண்ட்லாம் பக்கமே வராது, அந்த அளவுக்கு அழகுங்க. நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஊட்டியிலே இருக்கு அவ்வளோ அழகான இடங்கள். கொல்லிமலை ஆக்சுவலி இந்த கொல்லிமலையில் நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலுக்காக கீழே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கொல்லிமலையோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. ஏதாச்சும் புதுசான வார்த்தைகளை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து அழகாக இருந்தது. அதை தொடர்ந்து நேராக நாங்கள் கீழே திரும்ப பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கீழே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்வென்ச்சராகவே மாறிடுச்சு. அதுதான் இங்கே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அழகும் எடுத்துக்காட்டும். சும்மா டிராக்டர் போகுது பார்த்தீங்களா, இது கீழே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் திரும்ப நாங்கள் வந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலி குளிர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது, தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு குளிராக இருக்குது. அதுவும் நம்ம பைக்கில் போகிறோமா, அந்த காற்று அடிக்கல, அந்த காற்று சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. இந்த க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது அளவுக்கு நிலைமை வந்திருக்கான பாருங்கள். இந்த க்ளவுஸ் நான் போடவே மாட்டேன், விரல கை வலிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேலை முடிச்சு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பின்னாடி நாய்க்குட்டி இருந்தீங்க, அவங்க வீட்டு நாய்க்குட்டி. ஐயோ ஒரு காரில் ஒரு உடச்சிருக்காங்க யாரும். ஸோ இதெல்லாம் ஒரே டீம், ஒரே ஆளோட தான் இருக்கும் இந்த பில்டிங் எல்லாம். அதனால தான் எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஏகப்பட்ட பில்டிங் வந்து ஒரே பேட்டர்ன்.
அவங்க வீடு ஆகட்டும், இவங்க ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருப்பாங்க இருக்கும், அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு தங்குறதுக்கான அந்த கெஸ்ட் ஹவுஸும் இருக்கும். அந்த வீடெல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸாக தான் இருக்கும் அந்த வீடு எல்லாமே. ஸோ ஊட்டி டவுன் இங்கிருந்து 5 கிலோமீட்டர். கெட்டி லவ்டேல், இந்த இடத்தோட நேம் தான் லவ்டேல். பார்த்தீங்களா, இடத்துக்கு பேரில் என்ன சூப்பராக போட்டிருக்காங்க. இது எங்கள் ஊருக்கு பேரெலாம் இருக்குது, திருத்தவரை. ஸோ கீழே பார்த்தீங்களா மலை ரயில் ட்ராக், ஊட்டி ரயில் ட்ராக் தான் அது. ட்ரெயின் இப்போ கிராஸ் ஆக போகிற மாதிரி இருந்துச்சா நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. வியூ சூப்பராக இருக்கா பார்த்து. ஸோ ஊட்டி ட்ராக்கை வந்து பக்கத்துலேயே பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வண்டி இங்கே நிறுத்தினேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்டுது. பாப்போம், வெயிட்டிங். ட்ரெயின் வரும் நாங்கள் எதிர்பார்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் சவுண்டு மட்டும்தான் கேட்குது, ட்ரெயின் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ நாங்கள் கிளம்பி ரூமில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டு தான் ஃபைனல் பார்ட். மான்சூன் சீசன் இதோட முடியுது நெக்ஸ்ட் பார்ட்டோட. ஓகே, அப்புறம் கூடி சீக்கிரம் நான் அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். குட் பை. ஸோ வீடியோஸை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரியா? அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, பாய்.